மூன்றாவது நாள் டயட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அப்படியே சமையலை முடிச்சுட்டு டக்குன்னு கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணிடணும்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சந்தி கிச்சன். இன்றைக்கி 3ஆம் நாள் டயட் ரெசிபி. காலையில் வந்து ஸ்வீட் கார்ன் 2 அவிச்சிட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. நானும் பாப்பாவும் இருக்கிறனால இது போதும், ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அதுபோல் மத்தியானத்துக்கு வந்து சாதம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து பைத்தங்காய் சப்ஜி பண்ணிவிட்டு எனக்கு வந்து பாவக்காய் சப்ஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நறுக்கி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல பைத்தங்காய் சப்ஜிக்கு வந்து ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றணும், காஞ்சோன்னே கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 4-5 பல் பூண்டை வந்து தோலோடு அப்படியே நச்சுட்டு போட்டிருக்கேங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டும் நல்லா வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த தக்காளி எல்லாம் வதங்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பைத்தங்காயை எடுத்து போட்டுடலாம். பைத்தங்காய் எடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷம் அதிலே வதக்கலாங்க. அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அந்த எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காற்றுக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லாட்டி நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூளே போதுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மிளகாத்தூள் போடணுன்னு அவசியம் கிடையாது. நான் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு போட்டேன், அவ்வளோதாங்க. கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் கொஞ்சம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அப்படியே கிண்டி விட்டு இந்த டயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. அது நல்லா அந்த காயெல்லாம் வெந்து நல்லா அப்படியே தொக்கு மாதிரி அந்த மசாலா மாதிரி வந்துடும். சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்தில் கூட போட்டு பெரட்டி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பாவக்காய்க்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு கடாயை வச்சு அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வடை போன பின்னாடி தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வந்து நம்ம பாவக்காயை செய்யும்போது கசப்பு அவ்வளோவா தெரியாதுங்க. நம்ம நார்மல் வீட்டில் ரொட்டியெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, இங்கே வந்து நார்த் இந்தியன் வந்து நிறைய பாவக்காய் வந்து ரொட்டிக்கெல்லாம் செய்வாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கசப்பு அவ்வளோவா தெரியாது. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இங்கே பைத்தங்காவும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காய் எடுத்து போட்டுக்கலாங்க. நான் விதையெல்லாம் நீக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாவக்காயும் போட்டு நல்லா வதக்கலாங்க. அது பாவக்காய் வதங்கட்டும். இங்கிட்டு பாருங்கள், சூப்பராக பைத்தங்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா மேலாக தூவிட்டு இறக்குனீங்கன்னா பைத்தங்காய் சப்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பாவக்காய் வந்து நல்லா ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், சேம் குழம்புத்தூள் அவ்வளோதாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம லைட்டாக தண்ணி இதுக்கு ஊற்ற வேண்டாம். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா இப்படி கொலன்னு ஆயிரும் பாவக்காய். அதனால லைட்டாக தெளித்து விட்டு அந்த காய் லைட்டாக வேகிற அளவுக்கு தான் தேய்ச்சி விட்டு அப்படியே நம்ம மூடி வச்சு அந்த பச்சை வடை மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் தாங்க காய் வெந்துடும். அருமையாக பாவக்காய் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக சுட சுட சாதம், பைத்தங்காய் சப்ஜி, பாவக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கிரேவி எதுவும் செய்யலைங்க, ஏன்னா தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். 2மே மசாலாவை செஞ்சுருக்கனால தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலான்னு எதுவும் செய்யலை. கையோட கிச்சனையும் சூப்பராக பாத்திரம்லாம் கழுவிட்டு கிச்சனையும் சுத்தம் பண்ணி வச்சாச்சுங்க. இதுதான் என்னோட 3ஆவது நாள் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.